வணக்கம் காய்ஸ், இன்னைக்கு நம்ம மொதல் கேம் பார்க்க போகிறோம். Magica.io. இதோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 60 MB தான். வாங்க உள்ளே போயிடலாம். இது வந்து ஒரு ஆஃப்லைன் கேமு. கார்ட்டூன் மாட்டம் இருந்தோம்னா ஏற்றினேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட் இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக விளாடலாம். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜாய்ஸ்டிக், இது நவுறதுக்கான ஜாய்ஸ்டிக்கு. இது இந்த பட்டன் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. இப்படி அட்டாக் பண்ணோம்னா அப்படியே போகிறது. ஒன்றும் இல்லை, இந்த பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணணும். அப்புறம் நமக்கு இந்த அப்கிரேட் பவர்ஸ்லாம் கிடைக்கிது. நம்ம ஃபயர் எடுத்துப்போம். ஃபயர் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த பவர்ஸ்லாம் அட்டாக் போகுது. திரும்பி நம்ம யாரையாச்சும் கொள்ள அந்த லெவல் ஏறுது. லெவல் 4ன்னு போட்டிருக்கா. திரும்பி அந்த பவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பி நான் வாட்டர் எடுக்கிறேன். இப்போ நம்ம பவரே மாறிடுச்சு பாருங்க. ஃபயர் வாட்டர் சேர்ந்தோம்னா எலக்ட்ரிக்காக மாறுது. இந்த கீழே கிடக்கிற சிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுக்க நமக்கு வந்து அந்த லெவல் ஏறிட்டு இருக்கு. அது சிப்ஸா டைமண்டா என்னன்னு தெரியல. டைமண்டு தான். அப்படியே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லெவல் ஏறவும் நமக்கு ஒவ்வொரு பவர்ஸ் கிடைக்கிது. இப்போ பாய்சன் எடுத்துட்டோம்னா, இப்போ எனிமி அடித்து கொஞ்சம் உயிர் மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த பாய்சன்லேயே அவனுக்கு லைஃப் இறங்கிடும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வச்சுருக்க எலக்ட்ரிக் வந்து தேடி போய் அடிக்குது. ப்ரொஜெக்டைல் ஸ்பீடு இந்த 3வது இது வாங்க போகிறேன். இது வாங்கினோம்னா போகிறது கொஞ்சம் வேகமாக இருக்குது. எனக்கு மோஸ்ட்டாக இது மட்டும் கேம் தான் பிடிக்கும். இதுக்கு எந்த காம்ப்ளிகேட்டே இல்லாமல் ஈஸியாக பட்டன் சம்கி கொண்ட கார்ட்டூன் நாக்கா இருக்குல்ல, அது மாட்டோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டோம். சாவலை. திரும்பி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? திரும்பி ஃபயரே வாங்கிட்டோம். இப்போ நமக்கு வந்து பயங்கரமான ஒரு எலக்ட்ரிக் பவர் மட்டும் போயிட்டுருக்கு. நம்ம அப்படியே கொல்ல நமக்கு இந்த பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. த்ரோயிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப தூரம் போகுது. அப்போ வந்து இந்த பவர்ஸ்லாம் மாற்றி வாங்கி போட்டாலும் நமக்கு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா இவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் வித்தியாசமாக இந்த உருண்டெல்லாம் வருது பாருங்க. நமக்கு என்ன பஞ்ச் டேமேஜ், த்ரோயிங் டிஸ்டன்ஸு. எனக்கு இன்னும் லைஃபே இறங்கலாதனால லைஃப் எடுத்தாலும் வேஸ்ட்டு தான் எனக்கு. இப்போ ஒருவேளை ஃபஸ்ட் லெவலில் ஈஸியாக இருக்கும். இந்த இறங்கிடுச்சு லைஃபு. இதுலேயே ஐயோ ஜோன் மாட்டம் இருக்குது. ஜோனுக்கு வெளியில் போயிட்டு தான் உள்ளே. ஜோனுக்கு வெளில போனால் உங்களுக்கு லைஃபே இறங்குது. படனே மெத்தட் அவ்வளோலாம் வின்னு. நான் மட்டும் தான் இருக்கேன். இந்த ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்க, எவ்வளோ பேர் நமக்கு கொண்டிருக்கோன்னு காட்டும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு இன்னொரு ஸ்டேஜுக்கு நடுவில் போகும்போது இங்கே போனீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அந்த லெவலப் ஆகிக்கலாம். இங்கே போனீங்கன்னா வீடியோ பார்த்து நம்ம லைஃப் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த லைஃபை ஏற்றிக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டேஜுக்குள்ளே போகிறோம். ஒரு வேர்ல்டுக்கு 3 ஸ்டேஜ் இருக்குன்னு. த்ரோயிங் டிஸ்டன்ஸு நீங்கள் வச்சுக்கிறாங்க. அப்படியே நம்ம நடுவில் நம்ம எலக்ட்ரிக் பவரை வச்சுருவோம். இதை பார்க்கும்போது எனக்கு ட்ராகன் பால்ஜி தான் ஞாபகம் வரும். ட்ராகன் பால்ஜி தான் கோகுவும் வச்சுட்டாலாம் அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் யாரையும் காணோம். இன்னும் 15 பேர் இருக்காங்க. உண்மையிலே இந்த கேம் நல்லா இருக்குது. ஒரு மாட்டம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 5 பேர் இருக்காங்க. இந்த சிப்ஸு 13வது லெவலில் இருக்கான் போனோம். இந்த கீழே கிடக்கிற சிப்ஸ்லாம் இருக்க அந்த லெவல் ஏறுதா? இப்போ அவனை கொண்டா இன்னும் கொஞ்சம் ஏறுதா? ஒரே ஒருத்தன் என்ன அவ்வளோ வேகமாக வருது அவனுக்கு. படித்தான் ஒரு அடி, நல்ல அடி ஜெயிச்சேன். ரீலோடிங் ஸ்பீட் வாங்கியிருக்கேன். ரீலோட் ஸ்பீட் வாங்கினோம்னா இப்போ ஒரு அட்டாக்கும் இன்னொரு அட்டாக்கும் டைம் கம்மியும். இப்போ வந்து நம்ம ரிவார்ட்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க. கீ நெக்ஸ்ட் ரிவார்ட். இப்போ லெவல் 2 போயிருக்கோம். ஓவரால் கேமு
இப்போ பார்த்தீங்கன்னா முதல் லெவல் முடிச்சிருக்கேன், வேர்ல்டு முடிச்சிருக்கேன். மொத்தமாக இத்தனை வேர்ல்டு இருக்குது, இத்தனை லீக் இருக்குது. இப்போ செகண்ட் வேர்ல்டுக்குள்ளே போனோம்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. திரும்பி ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஒவ்வொருத்தனா அந்த பவர் வாங்கணும். இப்போ நம்ம எர்த்து பவர் வாங்கணும், அது வாங்கவே இல்லை. எர்த்து பவர் வாங்கினா ஸ்லோவாக வரும், ஆளு நின்றுறான் அடிப்பட்டோன்னு ஒரு தாட்டி. இவங்களுக்குலாம் எப்படி லைஃபு, இவனுக்குலாம் பாருங்கள் 220 இருக்குது. ஒருவேளை வெளியில் போய் எதாவது வாங்கிக்கலாம், ஷாப்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்த கேம் முடிச்சுட்டு பண்ணிட்டேன். செத்துட்டேன். நீங்கள் திரும்பி வரணுன்னா அந்த 5 கேம் கொடுத்து கூட வரலாம், இல்லாட்டி வீடியோ பார்த்து கூட வரலாம் நெட் ஆன் பண்ணிங்கன்னா. ஓகே, மெயின் மெனு கொடுக்குறோம்ப்பா. திரும்பி லெவல் 3 போயிட்டேன். ரேட் அப்புறம் மட்டும்ப்பா. இங்கே ஷாப் காமிக்குது. ஷாப்பில் போனோம்னா செஸ்ட்டெல்லாம் வாங்குற மாதிரி இருக்குது. ஓகே, திரும்பி வாங்க. இதுதான் ஷாப். இங்கே செஸ்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் காசு கொடுத்தாங்க, அதெல்லாம் தேவையில்லாதது. ஓகே, அடுத்தது இங்கே ஏதோ ஆப்ஷன் காட்டுது. இது வெப்பன்ஸ் தான், ஸ்க்ரோல். ஓ, இங்கே இருக்குது பாருங்கள், டேமேஜ், ரீலோடிங் ஸ்பீடு எல்லாமே இங்கே இருக்குது. அடுத்தது வந்து ஆர்மரில் 2 ஆர்மர் நான் வச்சுருக்கேன். இப்போ அது நான் வச்சேன்னா அந்த செஸ்ட்டில் கொடுத்தது தான். இதில் வந்து ஹெல்த்து இதோட இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதை கூட அப்கிரேட் பண்ணலாம். ஓ, இப்போ பழைய ஆர்மரை இதை போட்டு காசு கொடுத்து இந்த ஆர்மரோட ஜாயின் பண்ணோம்னா அப்கிரேட் ஆகுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே ஏதோ ஒன்று வரணும், ரிங்கும் ஏதோ மேஜிக் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது மிஷன்ஸு, தினமும் நீங்கள் மிஷன் ஏதோ கொடுப்பாங்க. பரவாயில்ல, ஆஃப்லைன் கேமில் இவ்வளோ இருக்கிறது நல்லா தான் இருக்குது. இந்த கீஸு, அப்புறம் ரிவார்டு. ஓ, இதுலேயும் அந்த லீக்கு அரீனா 1 அரீனா 2 போக இது கொடுக்குறாங்க. கீ இப்போ கொடுத்த கீயெல்லாம் இங்கே வச்சு ஓப்பன் பண்ணோம்னா இவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸு, ரிங்கு அது இதுன்னு தராங்க. அந்த ரிங் கொடுத்துருக்காங்களா, இப்போ இங்கே தூண்டி மட்டும் அதை கொடுத்துருக்காங்க. இதுதான் பவராக இருக்குது, இது வச்சுப்போம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி அமுக்கணும்னா கம்பைன் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ அதுதான் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னொரு மேட்சை போகிறோம். இந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறோம். இந்த வேர்ல்டை முடிக்கணும்னா 3 ஸ்டேஜ் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம ஃபஸ்ட் லெவலில் நமக்கு ஒவ்வொரு பவராக கொடுக்குறாங்களே, இங்கே இதை ஒத்து தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபயரு, அது மட்டும் ஒவ்வொரு காம்பினேஷனில் வாங்குவாங்க, ஒவ்வொரு பவர் இதுதான் இருக்குது. நல்லா ஆகுது. த்ரோ டிஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதில் மோஸ்ட்டாக ஒரு 3 காம்பினேஷனை மாற்றி போட்டால் ஒரு 12 பவர் கிடைக்கும். 12 விதமான பவர் கிடைக்கும். இப்போ அவன் வேறு இவனும் ஃபயர் தான் வைப்பான், ஏன்னா ரெட் கலரில் ஒரு லைட்டாக. இவன் ஏதோ வாட்ச் வாங்கிட்டாங்க ப்ளூ கலரில். சரி, நம்ம எர்த்து ஃபயர் எடுப்பாங்க. இங்கே பாருங்கள், எர்த்து வாங்கினதுனால இப்போ கல்லிலே நெருப்பு போயிட்டுருக்கு. ரீலோடு ரொம்ப லேட் ஆகுது ஸ்டார்டிங்கு. மொத்தம் தான் இருக்கான், 2 பேரும் தான் இருக்காங்க. வா, 1-1. செத்துட்டான் அவன், அந்த நெருப்பில் நின்னே செத்துட்டான் பாரு. இந்த ஒரு வேர்ல்டு முடிக்க 3 ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு நடுவில் இப்படி ஒரு கேப் கிடைக்கிது, இல்லை நம்ம போய் ஹீல் பண்ணிக்கலாம். இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கேமோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, 60 MB தான். விளையாடி பாருங்கள், நல்லா இருக்குது, உண்மையிலே ஃபன்னாக இருக்குது. உங்கள் டைம் போகிறதே தெரில. பரவாயில்ல, ஆஃப்லைன் கேமு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் விளையாட. அதுதானே என்னை பொறுத்து கேம் விளாடணுன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்குது தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஏதாச்சும் கேம் விளாண்டு காட்டணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான், ஜெயிச்சிட்டேன். இப்போ ஸ்டேஜ் 3. போடு, ஒரே அடி தான். போடு, டபுள் கில். வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஐயோ என்ன பட்டு எடுத்துது. ஒன்றும் டைம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.